ஜி ஒரு பிக்சர் ஃபோட்டோ மட்டும் இல்லை நீங்களும் நில்லுங்க அப்புறம் வேணா எந்த கேமரா காமிக்கிறாங்க? ஸ்டூ கேமரா லுக்கு கொடுத்துங்க. கார் போய் இதெல்லாம் சுற்றியே வண்டி விட்டு வரும். முன்னாடி வாங்க. அதே அப்படியே வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த கேமரா. ஜெகன் உள்ள போவாத. ஜெகன் உள்ள போகலாம். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க வெப் சீரிஸ் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றது எல்லாருடைய ஜென்யூன் ரிவ்யூஸாக இருந்தது. ஸோ வெப் சீரிஸ் டீம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணவங்க காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் விஷயம். ஸோ டு பிகின் வித் வில் ஹேவ் த ஸ்டார்ட் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் வுட் ஹவ் ஸ்டாண்ட் அவுட். ஸோ வுட் லவ் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ. ரித்விக், ஒரு சில வார்த்தைகள் நீங்கள். இந்த மூவியில் எனக்கு இந்த மூவியில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீதர் அங்கிளுக்கும் டைரக்டர் அங்கிளுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரைட்டர் அங்கிளுக்கு, டிஓபி அங்கிளுக்கு, டைரக்டர் அங்கிளுக்கு, ப்ரொடியூசர் அங்கிளுக்கு, என் கூட நடித்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த மூவி வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து இதான் என்னோடய ஃபஸ்ட் வெப் சீரிஸ், அது ஒன்று. இன்னொன்று இதில் வந்து நான் நிறைய எமோஷன்ஸ் போட்டிருக்கேன். அதாவது நிறைய அழுகிற சீன் இருக்கும், நிறைய ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் சீன் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக பாருங்கள். பார்க்காதவங்க இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கோங்க. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ ரித்விக். அப்படியே வில் பாஸ் டு இயல். another cute little girl. நிறைய படங்களில் நம்ம அவங்களையுமே பார்த்துருக்கோம். இயல், எங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ். ஹாய், என் பேர் இயல். நான் வந்து ருத்ரான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதோ அவன் தான் என் அண்ணன். அவன் பிரச்சனை பண்ணாமல் என்னையும் பிரச்சனையில் எடுத்துட்டான். இந்த படத்தில் நான் 4 பேர் நடிச்சிருக்கேன். கிஷோர் அங்கிள், கன்னி ஆண்டி, கிருஷ்ணா அங்கிள், காளி வெங்கட் அங்கிள். நான் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். ஃபஸ்ட்டு ஸ்ரீதர் அங்கிள், தேங்க்யூ ஃபார் செலக்டிங் மீ இன் திஸ் மூவி. ரஞ்சித் அங்கிள், தேங்க்யூ. அப்புறம் சக்தி, நிறைய ரிடில்ஸ் கேட்போம், சீன் அப்புறம் செட்டு வந்து சேட்டு பண்ணுவோம். எனக்கு படத்தில் ஒரு நல்ல அண்ணா கிடைச்சிருச்சு. தேங்க்யூ சக்தி. அப்புறம் கிருஷ்ணா அங்கிள், கடைசி வரைக்கும் சாக்லேட்டே வாங்கி இருந்தாலும் தேங்க்ஸ். அப்புறம் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே. அப்புறம் கிஷோர் அங்கிள், என் அப்பா நிறைய திங்ஸ் சொல்லியிருக்காங்க. பார்க்க பயமாக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே, ஆனால் பேசும்போது ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் கனி ஆண்டி, என் லவ்வபிள்
கொடுத்தது அம்மா. எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக we have with us art director ரம்யன் அவர்கள். சோஷியல் மீடியாவில் இவங்களுடைய தனிப்பட்ட ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக பண்ணிட்டு ஒரு பப்ளியான ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தாங்க. இன்னைக்கு இந்த பாராஷூட் அப்படின்ற வெப் சீரிஸ் மூலமாக இன்னொரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம மனசில் புதுசாக வந்து குடியேறியிருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ். வணக்கம். நான் இந்த மேடையை ஒரு நன்றி சொல்கிறதுக்கான மேடையாக எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர்ஸ் நான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி கனி நீ பண்ணு அப்படின்னு என்னை அப்ரோச் பண்ண கிருஷ்ணாவுக்கு நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு சொல்ல வரும்போது நான் ரொம்ப பயந்தேன். சார் ஓகேவா என்ன தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது இல்லை மேடம் நீங்கள் பண்ணிடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்ன ரைட்டர் சாராக இருக்கட்டும். அப்புறம் எங்கள் டிரெக்டர் சார் நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பீங்க மேடம், நீங்கள் வந்து உங்கள் முகமே போதும் பாதி பாவமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்த டிரெக்டர் சாராக இருக்கட்டும். அகெயின் நடிக்கிறதுக்கே பயந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய நடிகரோட நடிக்கணும்னா எவ்வளோ பயமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணா சாரோட போய் நிற்கும் போது வந்துட்டு சார் பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் எனக்கு கூட பயமாக தான் இருக்குது சார், டென்ஷனாக இருக்குன்னா எனக்கு கூட டென்ஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப ஈஸ் பண்ணி விட்டுருவார். அவர் சொன்னதை நான் நம்பிட்டு அப்படி ஜாலியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் மட்டும் கிடையாது, இந்த குழந்தைங்க இவங்க கூட நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கூட எப்படி அழுகிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ இந்த ஹோல் ஷூட்டிங் ப்ராசஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக பாசிட்டிவாக இருந்தது. இந்த படத்துக்கு உழைச்சவங்களுக்கும் இந்த படத்துக்காக உழைச்சவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ அழகாக போச்சோ, எவ்வளோ ஹாப்பியாக போச்சோ, எவ்வளோ பாசிட்டிவாக போச்சோ அதே மாதிரி இதோட ரிசல்ட்டும் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கும் நம்புகிறேன், இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொல்லி தேடி வந்துட்டுருக்கோம். அது நிறைய கஷ்டங்கள் ஓடுறது. ஸ்ரீதர் பேர் இந்த ரைட்டிங்கை படித்து பார்த்துட்டு அவ்வளோ அருமை.